நிறைவு செய்தியாக டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் சேவ் அமெரிக்கா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வர போறதா தகவல்கள் வெளியாயிட்டு இருக்குது. இந்த சேவ் அப்படிங்கிறது சேவ் அமெரிக்கன் ஓட்டர் எலிஜிபிலிட்டி. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுமார் 64 கோடி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் ஃபோட்டோகிராஃபோட நம்ம போயிட்டு நம்ம ஐடென்டிட்டியை காட்டி நம்ம ஓட் போடுறோம். ஆனால் அமெரிக்காவில் அந்த சிஸ்டம் கிடையாது. ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான வழிமுறைகளை அவங்க பின்பற்றுறாங்க. இது எந்த மாதிரியானது அப்படின்னு கேட்டு இந்திய தலைமை அதிகாரி ஒருவர் கேட்டதாகவும், அதுக்கு பிறகுதான் இப்படி அமெரிக்காவில் ஒரு சட்ட திட்டத்தை கொண்டு வரணும்னு ட்ரம்ப்புக்கு தோணுனதாகவும் அவரே மெசேஜ் பண்ணியிருக்காரு. இந்த செய்தி எப்படி மேடம் பார்க்குறீங்க? இதெல்லாம் நம்ம நல்லா பார்க்கணும். இந்த தேர்தல் முறை இன்னைக்கு இந்த தேர்தல் முறையே சரி கிடையாது. இதை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். பழைய காலத்துல வர மாதிரி பேலட்ல தான் போடணும். ரெண்டாவது இந்த போட்டோ மெத்தடெல்லாம் இது எல்லாரும் ரொம்ப எதிர்த்தாங்க. இப்ப நம்ம எஸ்ஐஆர் கொண்டு வந்தோம். இந்த எஸ்ஐஆர் எதிர்த்தார்கள். இது எல்லாமே எதற்காக இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணப்பட்டது அப்படின்னா, மொத்தமா எல்லாரோட ஐடென்டிட்டியோட இருக்கணும். ஏன்னா முக்கியமாக அதில் கொண்டு வரப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால், ஆதார், அதுக்கான என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ அந்த ஆவணங்களும் இதுவும் மேட்ச் ஆகும். அதுக்கூடிய அட்ரஸ் இதெல்லாம் மேட்ச் ஆகணும். அப்போ தான் நீங்கள் ஒரு ஓட்டராக உங்களை எலிஜிபிள் ஓட்டராக நம்ம எடுக்க முடியும். ஏன்னா ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம நாட்டுக்கு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த நாட்டினுடைய அரசை தேர்ந்தெடுக்க முடியும். வெளியிலேருந்து எப்படி ஒருத்தன் தேர்ந்தெடுக்க முடியும்? வெளிநாட்டுக்காரன் நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு எந்த நாடாவது முதல்ல அதுக்கு ஒத்துக்கொள்ளுமா? ஆனா இங்க இருக்கிறவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு என்னோட பொலிட்டிக்கல் பார்ட்டி என்னோட எது ஜெயிக்கணும். இப்ப காங்கிரஸ்னா காங்கிரஸ் மட்டுமே ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷிஸ் ஊடுருவ வச்சு அவனுக்கும் ஓட்டு கொடு, அப்போ உன்னையே அவன் தேர்ந்தெடுத்துருவான். இதுதான் இன்னைக்கு. அதனாலதான் வெஸ்ட் பெங்கால்ல இவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் வந்தது. எஸ்ஐஆர் எதிர்த்ததுக்கு இவங்கெல்லாம் ஏன் எஸ்ஐஆர் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இன்னும் கூட தமிழகத்துல எத்தனை பேர் ஊடுருவி இருக்கிறார்கள், எங்கெங்க ஊடுருவி இருக்கிறார்கள் இன்னும் தெரியவில்லை. எத்தனை பேர் இதுக்கப்புறம் வெளியில போறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால எத்தனை பேர் மூட்டை முடிச்சு கட்டிட்டு போனாங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஊடுருவ கும்பல்கள் இங்கே நாட்டுக்குள்ளார வந்திருக்கிறாங்க. அவர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இந்த எஸ்ஐஆர் என்பது கொண்டுவரப்பட்டது. இந்த தேர்தல் சீர்திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. அப்ப அதற்கு தான் இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் இங்க பயங்கரமாக கூவினார்கள். இதுல ஒரு பெரிய காமெடி நம்ம நாட்டுல என்ன அப்படின்னா, அவங்க ஜெயிக்கும் பொழுது அந்த வாட்டர் மிஷின் நல்ல மிஷின், அது ஃபேக்கா இருக்காது, அது கரெக்டா இருக்கும், நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஆனா இவங்களுடைய செயல்பாடுகளை அதிருப்தி அடைஞ்ச மக்கள் ஜனநாயக முறையில அவர்களுக்கு பிடித்த அடுத்த இன்னொரு கட்சியில இருந்து தேர்ந்தெடுத்தாச்சுன்னா அப்ப இவிஎம் தப்பாயிடும். இது எவ்வளோ ஒரு கேலிக்குரியதாக நகைப்புக்குரியதாக இருந்தது. இன்னைக்கு இதை பார்த்த இன்னைக்கு எல்லா நாடுகளிலும் இன்னைக்கு வளர்ந்த நாடு அப்படின்னா இன்னைக்கு அமெரிக்கா தான் சொல்றோம். இன்னைக்கும் ஒரு எலக்டோரல் ப்ராசஸ்ல கூட அவங்க ஒரு சரியான ஒரு இதுல கிடையாது. இப்ப நம்ம நாட்டுல இன்னைக்கு எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா இதுல இருந்து சரியாக ஒரு வாரத்துல நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஆனா அமெரிக்கா ரிசல்ட் அப்படிலாம் உங்களால சொல்லிட முடியாது. அதுக்கு பல நாட்கள் எடுத்துக்குவாங்க. ரெண்டாவது தேர்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி அது இருந்தும் கூட இத்தனைக்கும் என்றையோ வளர்ந்த நாடு, இன்னைக்கு இல்லை, இன்னைக்கோ வளர்ந்து முடிச்ச நாடு. பணம் குறைவில்லை, தொழில் குறைவில்லை, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருந்தும் கூட அவர்களால இன்னைக்கு ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு சரியான ஒரு தேர்தல் அமைப்பு என்பது இதுவரைக்கும் கிடையாது. அப்ப இன்னைக்கு இந்த இந்திய முறையை அவர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வியந்து போறாங்க. இவ்வளோ பேருக்கு எப்படிடா நீங்க போட்டோ ஐடென்டிட்டி வச்சிருக்கீங்க? அப்படி ஒரு போட்டோ ஐடென்டிட்டி இன்னும் இங்க நாட்டுல இல்லையே அப்படின்றதான் இன்னைக்கு ட்ரம்ப்போட ஒரு இதா இருக்கு. அப்ப ட்ரம்ப் ரொம்ப நாளாவே ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு, ட்ரம்ப் எப்படி சொல்றது, ஒரு பல முகங்கள் அவருக்கு இருக்கு. வெள்ளை வடிவேல் மாதிரி பல செயல்பட்டாலும் கூட சில விஷயங்கள் அவர் அதனாலதான் நம்ம இந்த எலெக்ஷன் போது ட்ரம்ப் நம்ம ஆதரிச்சதுக்கான காரணம் நாட்டிற்காக, தன் தேசத்திற்காக உள்ள நல்லதுகளை. ரெண்டாவது இந்த மாதிரி ஊடுருவல்காரர்களை வெளியேற்றணும் என்பதில் அவர் ரொம்ப தெளிவா இருந்தார். ஏன்னா அந்த நாட்டு மக்கள் தான் ஓட்டு உரிமை போடணும், அவர்கள் தான் போடணும், இதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்தார். அதே போல வேலை வாய்ப்பு எந்த விஷயமாக இருந்தாலும் ஊடுருவல்காரர்களை அதிக அளவுல விடக்கூடாது என்பதில் அவருக்கு இருந்த கருத்தை ஆதரிச்சுத்தான். ஏன்னா அவர் அந்த பயங்கரவாதத்தை எதிர்த்தார்.
ஆரம்ப காலத்துல. இப்ப வந்து அவர் எங்கெங்கயோ எப்படியோ போறாரு, அது ஒரு பக்கம். ஆனால் ஒரு முகத்துல சொல்றேன், அந்த ஃபேஸ் பிரகாரம் அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு அதை வந்து அவர் சொல்லியிருக்கார். ஸோ இதுக்கப்புறமாச்சும் இவங்க வந்து இதை ஏத்துப்பாங்களா அப்படின்னு தெரியல. இங்க நம்ம நாட்டுல உள்ள அறிவுஜீவிகள் அதை வேற யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இப்போ உடனே ஒரு ஃபேஸ்புக் ஒரு இன்ஸ்டா ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணிடுறதுன்னு வச்சிருக்காங்க. மோடி பாட்டுக்கு ஏதோ திமாகி நக்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னாரு. உடனே அதுக்கு வச்சு நாங்க ஒன்று இன்ஸ்டால ஒன்று ஆட் பண்ணுவோம். அது ஏற்கனவே அவர் அதனால தான் சொன்னார், இதெல்லாம் வந்து ஆந்தோலன் ஜீவிகள் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இந்த ஆந்தோலன் ஜீவிகளுக்கெல்லாம், ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து தலைமையிடம் அமெரிக்கா தான் இதுகளுக்கெல்லாம். அப்ப இனி அமெரிக்காவே சொல்லிடுச்சேடா, இனி என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனா இதே அமெரிக்கா தான் இவங்களுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணி இது எல்லாத்தையும் எதிர்க்க சொல்லியிருக்குங்கிறது ஒரு கதை. அது இன்னொரு பக்க கதை. அதான் சொன்ன, அமெரிக்காவுக்கு பல முகங்கள் இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இவங்களே வந்து இந்த நாட்டை வந்து ஆதரித்து பாராட்டி இந்த நாட்டினுடைய உறவு அப்படியே வலுப்பெற்று இருக்க மாதிரி அப்படியே ஒரு பக்கம் வச்சுப்பாங்க. இன்னொரு பக்கம் இவங்களே சோரஸ் மூலமாக, டீப் ஸ்டேட் மூலமாக பல ஃபண்டுகளை எல்லாம் உள்ளே செலுத்தி கொலாப்ஸ் பண்றது. உதாரணம் சிஜேபி பார்த்தோம். ஸோ இது இருக்கவே இருக்கார். எல்லாத்துக்கும் உதாரணமாக ராகுல். இப்போ இன்னைக்கு இந்த ராகுல் இப்போ என்ன சொல்லுவாருன்னு தெரியல. மேபி இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, மோடியே வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணி கெஞ்சிருக்காரு, நீங்க இப்படி பேசுங்க, நீங்க இப்படி பேசி இந்த எலக்டோரல் ப்ராசஸுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு இந்த ஆந்தோலன் ஜீவிகள் திரும்ப அது எல்லாத்தையும் சொல்லி, ஏன்னா இவங்களாம் மிகப்பெரிய அறிவாளிகள் இல்லையா, அதனால திரும்ப அதையே சொல்லுவாங்க. அதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டுல இன்னைக்கு இன்னும் கூட இது முழுமையாக நிறைவடையவில்லை. இந்த எஸ்ஐஆர் பணி என்பது எல்லா இடத்துலையும் முழுமையாக நிகழ்ந்திருக்கா அப்படின்னா இல்லை. தமிழகத்திலலாம் நிச்சயமாக அது முழுமையாக நிறைவேறவில்லை என்றுதான் நான் சொல்வேன். ஏன்னா அந்த எஸ்ஐஆர் பணி நடைபெற்ற பொழுது திமுக ஆட்சி இருந்தது நம்ம பார்க்கிறோம். பல இடங்கள்ல ராஜா ஓப்பனாவே குற்றச்சாட்டு வச்சார் திரு ராஜா அவர்கள். மசூதியிலேயே வைத்து கரெக்ஷன் போட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி முழுமையாக இருந்திருக்க முடியும்? அதனால இன்னும் அதுவே முழுமையாகவில்லை. இருப்பினும் கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பணியை செய்திருக்கிறது அப்படிங்கும் பொழுது இதை நம்ம பாராட்டணும். எந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜில இன்னைக்கு நம்ம நாடு வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டிய ஒரு, இது எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் கருத்துக்களை எல்லாம் கீழே இளைஞர்களிடம் செல்ல விடாமல் தடுத்து ஒரு ஒரு மனநிலையை உருவாக்குகிறார்கள். அந்த மனநிலை என்ன மாதிரியான மனநிலை இங்கு உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனையுமே அது வந்து கரப்டட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்டிடியூஷனே தேவை கிடையாது, நம்பிக்கையின்மை இலக்கச்சு, அது மேல ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட செய்யுது. இப்ப பாருங்க, திருமா கூட அவருடைய ஒரு இந்த 125 தீர்மானத்துல ஒரு தீர்மானம் வந்து தேசிய தேர்வு முகமை என்பது இருக்கப்படாது, அந்தந்த ஏஜென்சி இருக்கணும் அப்படின்னு. ஏன் அந்தந்த ஏஜென்சி இருந்த பொழுது இங்க ஊழல் நடக்கலையா, பேப்பர் லீக் நடக்கலையா? அப்ப இத்தனை வருஷங்கள் எந்தெந்த ஆட்சியில எவ்வளவு பேப்பர் லீக் நடந்து எவ்வளவு பெரிய ஃப்ராடு நடந்துச்சு. அப்பெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க? ஒண்ணும் இல்லைங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போன தடவை எப்படி நடந்துச்சு? அப்ப இதெல்லாம் திட்டமிட்டு வேண்டும் என்று இந்த நிறுவனங்களை அனைத்தையும் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா டீஸ்டெபிளைஸ் பண்ணா நாட்டையே வந்து டீஸ்டெபிளைஸ் பண்ணிட முடியும். இது மேல நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை கொண்டு வர வேண்டும் என்று. ஆனா அதற்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பதிலடி போல இன்னைக்கு இந்த அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். அமெரிக்கா இந்த சிஸ்டத்தை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்தோனேஷியா இவிஎம் மிஷினை நாங்க வாங்க போறோம்னு சொல்றாங்க. ஆமா, இன்னைக்கு வெளிநாடெல்லாம் நம்மளோட விஷயங்களை அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிற நேரத்துல அதே வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய இந்த ஃபண்ட் இது வந்து இந்தியாவை அழிக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் ஒரு முயற்சியாக இப்ப அவங்க ஸ்டெபிளைஸ் ஆயிட்டு நம்மள டீஸ்டெபிளைஸ் பண்றதுக்கான ஒரு விஷயம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இங்க உள்ள நம்ம தான் வந்து ஒரு தெளிவடைய வேண்டிய ஒரு நிலையில இன்னைக்கு இருக்கும். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சும்மா ஒருத்தன் வந்து சிஜேபி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு ஒன்று பேசினா அவன் பின்னாடி எல்லாரும் போகக்கூடிய ஒரு வெட்டில் பூச்சிகளாக இன்னைக்கு மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது மாற வேண்டும். இப்ப பிரதமர் மோடி அவர்கள் வந்து இளைஞர்களுக்காக அவரே வந்து ஒரு செல்ஃபி வீடியோக்கள்லாம் போட்டு பேசக்கூடிய ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாற்றம் என்பது நம்முடைய வரவேற்கக்கூடிய மாற்றம். இன்னும் இளைஞர்களிடம் இது போன்ற நல்ல விஷயங்கள் சென்று சேரும் பொழுது இந்த நிலை மாறும்.